வணக்கம் கேம் லேர்னர்ஸ். பல நாட்களாக நீங்கள் கேட்ட குவெஷனுக்குரிய ஆன்சர் இந்த வீடியோவில். ஒரு வீடியோ எடுக்கிற மனநிலை இல்லை, ஆனால் வீடியோ எடுத்தால்தான் இந்த யூடியூப்பில் நான் போடக்கூடிய வசதி இருக்கும் அப்படி என்று பல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. எப்படி அந்த ஒரு மனநிலைக்கு கொண்டு வரேன்னு சொல்லி சைக்காலஜி மைண்டை உங்களுக்கு நான் பிரதிபலிக்க போகிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு விதமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும், அதாவது வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். வாங்கோ வீடியோக்குள்ளே ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் ஒரு ட்ரீமோட நீங்கள் வேக்கப் பண்ணுவீங்க. கண்டென்ட்டை ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு யோசிப்பீங்க. எல்லாமே நடக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் உங்களோட மைண்ட் ஃப்ளக்ஷுவேட் ஆகிக்கொண்டிருக்கும், அதாவது மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி வீடியோ எடுக்கிறது, என்ன கேமராவை யூஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி வந்துட்டு இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் உங்களை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும், ரைட்? என்னென்ன ஈக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த சேனல் உங்களுக்கு கன விஷயத்தை டீச் பண்ணலாம், ஆனால் அந்த டீச் பண்ணுற விஷயத்துலேருந்து எதை நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணுறீங்கன்றதில் ஒரு விஷயம் இருக்குது. விடிய காலையில் நீங்கள் எழும்பி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ண பாருங்கள். இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, அப்படி ஒரு மனசுக்கு உங்களுக்கு தோணுதில்லை. அதான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு மைண்டே ஒரு அப்செட்டாக இருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு கேமராவை உங்களோட கையில் கொண்டு ஒரு இடத்துக்கு போங்க, நடவுங்க. இப்போ சாதாரணமாக சொன்னால் ஒரு பார்க் இருக்குது தானே, வெளிநாடுகள்னு சொன்னால் பார்க் ஒரு ஒரு அமேசிங்கான இடம். அதாவது அவ்வளோ அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், மக்கள் நடந்து கொண்டு போவாங்க, நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு மைண்டை மாற்றிடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு வீடியோ நான் எடுக்க போகிறேன் யூடியூப்பில் போட போகிறேன்னு சொல்கிறதையும் விட, அல்லது நான் லேர்ன் பண்ண போகிறேன் இந்த கேமரா பற்றி படிக்க போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் விட, ஒரு நீங்கள் தான் முயற்சிக்க வரணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா லைஃப்பில் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் ஒரு தடவை உங்களை கையை பிடிச்சி கொண்டு கூட்டி கொண்டு போகிறதும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஒரு தடவை இப்படித்தான் செய்கிறேன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறோம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை கவர் பண்ணுதுன்னு சொல்லலாம், ரைட்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு போது 4 பேருக்கு ஹாய், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், காலை வணக்கம் ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது சொல்லிக்கொண்டு போகும் பொழுது உங்களோட மனசுக்குள்ளே தோணும், நான் இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கான மெயினான காரணம் உங்களை நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு தான். உங்களை நீங்கள் புதுப்பிக்கிறேன்னா உங்களோட மைண்ட் ஒரு வீடியோ கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வரும். அப்போ வந்தால் தான் நீங்கள் சொல்கிறத ஆடியன்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் என்ன மூட்டில் இருக்கிறத செயற்படுத்தலாம். சில வ்ளாகிங் ஸ்டைல் இருக்குது தானே, அதாவது ட்ராவல் வ்ளாகிங் இருக்குது தானே. ட்ராவல் வ்ளாகிங் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக எப்போ எழும்புறதுலேருந்து, வாஷ்ரூம் போகிறதுலேருந்து, ட்ரெஸ்அப் பண்ணுறதுலேருந்து, வெளியில் எக்ஸிட் பண்ணுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, பிரேக்ஃபாஸ்ட் போடுறது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு இருப்பேன். அந்த நேரத்தில் என்னென்னா மைக் நல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ணணும். ஒரு வீடியோ எடுக்கும்பொழுது மைக் நல்லா இருக்கணும். மைக் நல்லா இருக்கிறது மட்டும் பானாது, என்னென்ன கண்டென்ட்டை நீங்கள் செய்யணும்ன்றது முதலே யோசிக்க வேணும். அந்த யோசனை வைக்கத்தான் இந்த வீடியோ அதாவது எப்படி யோசனை வரும்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்க ஒரு வீடியோ எடுக்கும் பொழுது தான் அடுத்ததை என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணும், எதை காட்டணும் ஆடியன்ஸுக்குன்னு தோணும். அப்படித்தான் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நார்மலாக பாருங்கள், நீங்கள் கேமரா வச்சுக்கொண்டு சாதாரணமாக இப்படி இருந்தால் ஒரு வீடியோவும் வரப்போகிறது இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கனடாவில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கலர்ஸ்ஃபுல்லாக அப்படியே இலையெல்லாம் அப்படியே அமுகம் வாங்கி அப்படியா மேலேருந்து அப்படியே கீழே அப்படியே நிலத்தில் விழுகுது.
இல்லை எல்லாம் அப்படியே பரவசம், அதாவது நல்லா இருக்குது, அமேசிங்காக இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து தேவையான விஷயம். ஃபோட்டோகிராஃபி என்றால் என்னென்னு நினைக்கிறீங்க? சும்மா என்னென்னு சொல்கிறது, ஒரு ஆளை நிப்பாட்டுறதும் அதை வச்சு எடுக்கிறதும் இல்லைங்க. கலர்ஃபுல்லாக இருக்கணும், சில விஷயங்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஃப்ரேம் பண்ணணும். இந்த மரத்துக்கிடையில் அணில் ஓடும் பொழுது இதை எடுப்போம். அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து கட்டாயம் உங்களுக்கு நான் ஒரு இடத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஏன்னா எனக்கு தெரிந்து கணவர் வந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க தானே, எடுக்கும் பொழுது வந்து என்ன கண்டென்ட் ஸ்டைல்லையே போகிறன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். புரியுதா? ஒரு புதுசாக வந்து நீங்கள் ஒரு கேமராவை எடுக்கிறீங்க, எடுத்து என்ன ஸ்டைலில் நீங்கள் கண்டென்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி மார்னிங் டைம்லாம் எழும்பி இப்படிலாம் வரும்போது 4 பேரோட வந்து நீங்கள் கதைப்பீங்க. கதைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அவங்களோட கதைக்கிறதையே நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடலாம். அல்லது வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது, உங்களோட மனசில் என்ன தோணுது, ஒரு நாடோடு நாடு சம்மந்தப்பட்டு நீங்கள் கதைக்கலாம். ஒரு வேறு நாடுகளோடு வந்து ஒப்பிட்டு கதைக்கலாம். அல்லது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குதானே, பொலிட்டிக்கல் வியூவை வந்து ஒரு பெஞ்ச் இருக்குதானே, நார்மலாக ஒரு மேசை இருக்கும், அந்த மேஸில் நீங்கள் வச்சுட்டு அழகாக வந்து உங்களோட பொலிட்டிக்கல் வியூவை சொல்லலாம். இதெல்லாமே வந்து ஒரு கேமரா டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் செய்யலாம்னு இல்லை, எல்லாருமே செய்யலாம். ஆனால் ஒரு கண்டென்ட்டை வந்து ப்ரொடக்டாக நல்ல வேல்யூபுளாக கொடுக்கணும்னு சொன்னால் சில ஹீரோஸ் வந்து சொல்லுவாங்க தானே, அதாவது பேக்ரவுண்ட்ஸ் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ ஃபுட்டேஜ் எவ்வளோ அழகாக எடுக்கணுமோ அதை எடுக்க பார்க்கணும். இப்படியே நீங்கள் எடுக்கும் பொழுது வந்து ஒரு அழகான ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு கேதர் ஆகும், ரைட்? ஸோ ஃபுட்டேஜ் வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜாக உங்களுக்கு கேதர் ஆகும்போது அவ்வளோத்தையுமே நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு வீடியோவில் வந்து போட்டு எடிட் பண்ணி நார்மலாக வந்து இப்போ எல்லாம் இன்ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் மற்றது கேப்கட்ஸ் வந்து கணக்கான ஆப்ஸ் வந்துட்டு தானே, அதிலெல்லாம் நீங்கள் போட்டுட்டு நார்மலாக ஸ்டாண்டர்டாக நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு போகலாம். எடிட் பண்ணி கொண்டு போகும்பொழுது உங்களுக்கே ஆசை வரும், ரைட்? எப்படி வீடியோ நல்லா வருதா இல்லையா, அதில் நீங்கள் கலர் பண்ணலாம், மற்றது எஃபெக்ட்ஸ் போடலாம். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு சென்டிமெண்டல் சீனாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சில விஷயத்தை நீங்கள் க்ரியேஷன் பண்ண முடியலைன்னு சொன்னால் சும்மா கூகுள்லேயே நீங்கள் அடித்து பாருங்கள், நான் இப்படி பார்க்கல நிற்கிறேன், என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், ரைட்? அவங்களே சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் இதிலிருந்து வந்து என்னென்ன வீடியோவை நீங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அல்லது வந்து இந்த இடத்துக்கு போனால் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வரும். இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெட்ஸ் லவர், அதாவது டாக் லவர். அப்போ டோக்கோடைய வந்து போய் கொண்டிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய நார்மலாக வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கதைக்கலாம், ஹாய் பாய் சொல்லலாம். இப்போ ஒரு ஆள் போய் கொண்டு நிற்கிறா, அவள் வந்து ஏதோ ஒரு நிலைமையில் போய் கொண்டிருப்பா, அதை வந்து நாங்கள் அவங்களோட மூட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் என்றால் எவ்வளவு வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் செய்கிறத ஒழுங்காக செய்யணும்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் என்னென்னு சொல்கிறது, எல்லாருமே சொல்கிறத நான் எடுக்கணும்னு விரும்பலை. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில விஷயம் தான் உங்களோட மைண்டில் வந்து ஓடும், ரைட்? அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும்பொழுது நீங்கள் கூடுதலாக படிங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு நான் உங்களுக்கு முதல் சாப்டர்ஸில் போட்டிருப்பேன், ஷட்டர்ஸ் ஃப்ரேமுகள், ஐஎஸ்ஓஎல், லைட் ஃப்ளிக்கர், ஆன்டி ஃப்ளிக்கர், மற்றது எஸ்டாப்ளிஷர், இப்போ ஸ்மூத், ஹைப்பர் ஸ்மூத், அப்படி ஒவ்வொரு சிஸ்டமாக போய் கொண்டிருக்குது. இதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அறப்படிக்கணும். அறப்படித்தாத்தான் சில விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு அவசரமான நேரத்தில் கூட அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ரைட்? ஒரு அவசரமான நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அவ்வளவுக்கு உங்களுக்கு அறிவு நல்லா வந்திருக்குன்ற அர்த்தம், ரைட்? அதை நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்கள். அடுத்தது வந்து ஃபுட்டேஜை நீங்கள் எடுத்து உடனே ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் நல்ல ஒரு நேம், கண்டாக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அது எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கும் பொழுது தான் உங்களை நீங்களே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. கேம் லேர்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொல்கிறதான், நாங்கள் எப்படி இவ்வளவு கம்பெனி துறந்து இவ்வளோ வாக்களை வச்சு கொண்டு நிற்கிறோம், இதை வந்து நீங்களும் செய்யணும்ன்றதை மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிரதிபலிப்பாக சொல்கிறேமே தவிர மற்றும்படி நான் செய்ததை தான் நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணணும் அல்லது வந்து காப்பி பண்ணணும் அப்படி ஒரு விஷயத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது. பல விஷயங்கள் இருக்குது, அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் ஒரு சின்ன படிப்படியாக கொண்டு வரணும்.
வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்குமுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோடனே வர்றதில்லை. பழக சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அழகாக ப்ராப்பராக சொல்லியிருப்பேன். உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணணும், எப்படி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண பார்க்கணும், எப்படி எடிட் பண்ணலாம், அதை எடிட் பண்ணி அதை எப்போ எங்கே போடணும், என்னென்ன ஆப்பில் எடிட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு நான் இதில் அழகாக படிப்பிச்சிருப்பேன். நிச்சயமாக கேம் லேர்னர்ஸ் நீங்கள் இந்த சான்ஸை வந்து வடிவாக பாவிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்து எல்லாமே மாறும். டெக்னாலஜிலேருந்து எல்லாமே மாறும். மாறும் பொழுது வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும், வீடியோ ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும். புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ ஹீரோ 5 ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா ஹீரோ 7, ஹீரோ 8, ஹீரோ 9, 10, 11, 12. ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு கேமரா பழுதுபடாது. ஆனால் அதை வச்சுக்கொண்டு எடுத்தால் ப்ராடக்ட் நல்லா வருமானு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கேமரா ஷூட் பண்ணுறீங்க, என்ன கேமரா ஷூட் பண்ணீங்கன்ட்டு. நீங்களும் ஒரு வளர உங்களோட அனுபவத்தில் தெரிய வரும். ஐ திங்க் guys இட்ஸ் இனஃப். நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நல்ல சாப்டர் ஒன்று நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். அந்த சாப்டர் வந்து ஸ்கூல் வழியில் இங்கே படிப்பிக்கிறது குறைவு, ஆனால் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து உங்களை சொல்லித்தரேன். அது வரைக்கும் கேம் லேர்னர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அன்றில் இது உங்கள் பானுஜன் ஃப்ரம் கேம் லேர்னர்ஸ் கேம் மாதிரி.